சார் இங்க இருக்கிற தம்பிங்களுக்கு கடைசி வேண்டுகோளுங்க. ஒரு நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரியில பேச போகும்போது ஒரு மாணவர் வந்தாரு. அந்த பேசிட்டே இருக்கும் போதே ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு செய்தி சொன்னாங்க. சாதாரண மாணவர்கள் சூழ்நிலைகளை காரணம் சொல்கிறார்கள், சாதனையாளர்கள் சூழ்நிலைகளையே வாய்ப்பாக மாற்றிக் கொள்கிறார்கள். ஒரு செய்தியை சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்றோம். முடிச்சோட இந்த பையன் வெளியில வந்து என்ன தனியா பேசணும்னாரு. அவர் சொன்னார், சார் நான் 2வது வருஷம் படிக்கிற அந்த காலேஜ்ல எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை சார். நான் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில் எதிர்பார்த்தேன். வேற ஒரு கல்லூரி பேரை சொன்னார். அந்த கல்லூரியில் படிக்க எதிர்பார்த்தேன். எங்க அப்பா அங்கே சேர்க்க மாட்டேன், இங்கே தான் சேர்க்கிறேன். எனக்கு பிடிக்கவே இல்லை சார், கல்லூரி பிடிக்கல, இந்த பாடம் பிடிக்கவே இல்லைன்னு செய்தியை சொன்னார். என்னப்பா கவலை உனக்குன்னு? சரி இந்த காலேஜ் படிக்க எப்படி பிடிக்கிறதுனாரு. உனக்கு என்னப்பா பிடிக்குன்னு கேட்டேன். எனக்கு நேனோ சயின்ஸ்ல ஆர்வம் இருக்கு, நேனோ டெக்னாலஜி ஆர்வம் இருக்கு, அதில் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னாரு. நேனோ சயின்ஸ் ஆகும் அவங்க காலேஜ்ல யாராவது ப்ரொஃபஸர் இருக்காங்கன்னு கேட்டு பார்ப்பானே. இல்லைண்ணா நீ போய் கேட்டு பாருங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க வைஸ் பிரின்சிபாலை பார்த்து நேனோ டெக்னாலஜி ரிசர்ச் பண்ணணும்னு போய் பேசினாரு. அவங்க காலேஜ்ல ரங்கராஜன் ஒரு ப்ரொஃபஸர் நேனோ டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ற HOD அங்க இருக்காரு. அவரை போய் பார்த்து அவர் கைட் பண்ணி அடுத்த 2 வாரத்துல காலேஜ்ல நடக்கிற சிம்போசியம்ல நேனோ டெக்னாலஜியோட பேப்பரை பிரசன்ட் பண்றாரு. அங்க வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி டிசி அண்ணா யூனிவர்சிட்டில வந்து நேனோ டெக்னாலஜியை பிரசன்ட் பண்ண சொல்றாரு. அங்க வந்து இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் சிவகுமார் இவரை பார்த்துட்டு, நீ 3rd இயர் படிக்கிற, 4th இயர் படிக்கும் போது உன்னை இன்டர்ன்ஷிப்ல இஸ்ரோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஒரே ஒரு விஷயத்தை இங்க இருக்கிற தம்பி தங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு அப்பா சரியில்லை, சூழல் சரியில்லை, காலேஜ் சரியில்லை, பிடிக்கலன்னு சூழ்நிலைகளை காரணம் சொல்லிட்டு இருந்த வரைக்கும் அந்த தம்பி சாதாரணமானவர் இருந்தாரு. எப்ப கிடைக்கிற சூழல்ல இருக்கிற வாய்ப்புல எப்படி பயன்படுத்திக்க முடியும்? ரங்கராஜன் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் இருந்தாங்க. அந்த மாதிரி உங்களை சுத்தி உங்க காலேஜ் டீச்சர் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நீ போற காலேஜோட ஃபேக்கல்டி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அப்ப உங்களுக்கு எது நல்லா வருமோ அங்க இருக்கக்கூடியவங்க உங்க டீச்சர் ப்ரொஃபஸர் எனக்கு இப்படி உதவி வேணும், எனக்கு இதுல ஆர்வம் இருக்குன்னு த்ரோ பண்ணுங்க, மெசேஜ் கொடுங்க, ஸ்டேட்டஸ் வைங்க. ஸ்டேட்டஸ் எல்லாமே வைக்கிறோம்ல, சோகமா இருந்தா ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்ல, சந்தோஷமா இருந்தா ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்ல, எமோட்டிக்கெல்லாம் போடுறோம்ல. எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு, எனக்கு யாரும் உதவி பண்ண முடியும்னு கேட்டு ஸ்டேட்டஸ் வைங்க. யாரோ ஒருத்தர் உதவிக்கு வருவாங்க. அந்த உதவி எடுத்துங்க. ரங்கராஜன்ற ஒரு ப்ரொஃபஸர் அவருக்கு சோமசுந்தரம்ன்ற இளைஞர் ஹெல்ப் பண்ண மாதிரி சூழ்நிலையை காரணம் சொல்லிட்டு இருந்தாலும் ஜெயிக்கல, சூழ்நிலையை வாய்ப்பாக மாற்றத்துக்கு ஜெயிக்கிறாரு. நீ கையில மொபைல் போன் எல்லாரும் வச்சிருக்கீங்க. அந்த மொபைல் போன் தான் உங்கள் வரம், அந்த மொபைல் போன் தான் உங்களுடைய சாபம். உங்க மொபைல் போன்ல என்ன கத்துக்கணும்னாலும் அந்த பொட்டிக்குள்ள கத்துக்க முடியுங்க. இங்க யாரும் கை தூக்கணும். கடைசி கேள்வி இங்க இருக்கிற தம்பி தான் கேள்வி, எத்தனை பேர் இந்த மொபைல் போன்ல +2க்கு அப்புறம் இருக்கிற கோர்சஸ் எலாபரேட்டா பார்ப்போம். இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னா எத்தனை பேர் பார்ப்போம்? இண்டஸ்ட்ரி 5.0 எத்தனை பேர் பார்ப்போம்? டேட்டா பிகாம் படிச்சா டேட்டா சயின்ஸ்க்கு என்ன வேல்யூ எத்தனை பேர் பார்ப்போம்? இது இத்தனையும் நீ எந்த வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, எந்த இன்ஸ்டாகிராம டெய்லி பார்த்துட்டே இருக்கீங்களோ, எந்த ஃபேஸ்புக்ல டெய்லி லைக் போட்டுட்டே இருக்கீங்களோ, அதே பொட்டிக்குள்ளதான் இது இத்தனையும் முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்க டெய்லி என்டர்டெயின்மெண்ட் வேணுங்க. நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டான்ஸ், பாட்டு, சினிமா எல்லாத்துக்கும் நேரம் ஒதுங்க. டெய்லி பண்ணுங்க. நான் டெய்லி 1/2 மணி நேரம் சினிமா பார்ப்பாரு, டெய்லி 1/2 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்ல பண்ணு, டெய்லி 1/2 மணி நேரம் சேட் பண்ணு, எல்லா நாளும் பண்ணு. ஆனா ஒரு நாளைக்கு ஒரே 1 மணி நேரம் உங்க படிப்பு, உங்க அகாடமிக்ஸை தாண்டி உங்களால ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியுமா? இன்னைக்கு அமைச்சர் அவர்களா இருக்கும், திருமதி பர்வீன் சுல்தான் அவர்களா இருக்கும், இந்த உயரத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா சாதாரணமா இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இல்ல. 40 ஆண்டு கால உழைப்பு தான் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை உயரிய இடத்துல உட்கார வச்சிருக்கு. 40 ஆண்டு உழைப்பு. நாளைக்கு நீங்க ஒரு லெவல்ல வாழ்க்கையில் இருக்கும். நாளைக்கு இந்த மேடைகள் வந்து உட்காரணும் அப்படின்னா எங்களுக்கோ அமைச்சருக்கோ பர்வீன் சுல்தான் சகோதரி அவர்களுக்கோ கிடைக்காத வாய்ப்பு டெக்னாலஜி அப்படிங்கிற மிகப்பெரிய வரம் உங்க கையில கிடைச்சிருக்கு. எங்களுக்கு கிடைக்காத பட்டனை தட்டா நாங்க போய் ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னாக்கா போய் லைப்ரரியில போய் தேடணும், யாரோ ஒருத்தர் கேட்கணும், எதை தட்டாலும் வந்து கொட்டுது. அந்த வகையில உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் தான் உங்களுடைய வரம். அந்த மொபைல் போனை என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணது போக ஒரே 1 மணி நேரம் உங்க ஃபியூச்சருக்காக எதை தேடினாலும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல, தங்கிலீஷ்ல எல்லாத்தையும் பதில் கொட்டுதுங்க. ஆனா தேடு. இங்கேருந்து நீங்க அமைச்சர் அவர்கள்ட்ட வந்து நான் இங்கேருந்து ஜெயிச்சு ஒரு MBBS ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா MBBS ஆகிறதுல எல்லா வழியிலும் அமைச்சர் காட்டுவாங்க. நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார், எனக்கு இப்படி வாய்ப்பு இருக்கு, மார்க் இருக்கு, திறமை இருக்குன்னு அமைச்சரை பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆகிறதுக்கான எல்லா வழியும் சொல்லுவாங்க. ஆனா இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் நீங்க தான் முடிவு பண்ணணும், அமைச்சர் முடிவு பண்ண முடியாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. இயற்கை நம்மளும் இயற்கை, பிரபஞ்சம் நம்மளும் பிரபஞ்சம். ஒரு விஷயம் சொல்றேங்க, இன்னைக்கு எது வேணுங்கிறத மட்டும் முடிவு பண்ணுங்க, முழுசா உங்களுக்கு கொடுங்க. ரிப்பீட் பண்றேங்க, உங்களுக்கு எது வேணும் முடிவு பண்ணுங்க, உங்களை முழுசா கொடுங்க. இந்த பிரபஞ்சம், இயற்கை சக்தி ஏதோ ஒன்று அத்தனையும் கொண்டு உங்களுக்கு சேர்த்துரும். ரூமியினுடைய மிக பிடித்த வரிகள், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறது. அந்த தேடல் நல்ல விஷயமா உங்க மொபைல் போனில் இருக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.